இருக்கேன். இப்போ நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஷோயிங் வீடியோ தான். அது என்னதுன்னா பிஸ்னஸ் கிட். எல்லாமே பிஸ்னஸ் பண்ணால் காசு கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணால் தான் எல்லாம் கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணால் தான் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? பிஸ்னஸ் பற்றி எதுவுமே பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதா, இப்படி பிஸ்னஸ் எப்படி கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கேம். ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் பிஸ்னஸ் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா லீவில் தான் விளையாடுவாங்க, எக்ஸாம் முடிஞ்சு லீவில் தான் விளையாடணும்னு ஒத்த காலே நிற்கிறாங்க. அதான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இது எப்படி நான் எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ஷாப்பிங் பிஸ்னஸ் கிட் வந்து ஷாப்பிங் பண்ணணும். காய்கறி, ஃப்ரூட்ஸு, சோப்பு, ப்ரஷ்ஷு, முட்டை, ப்ரெட்டு, கத்திரிக்காய், ஆப்பிளு. 5 ரூபாய்க்கு எதுவும் இல்லை. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம வந்து 100 ரூபா எதுக்கு இது கொடுக்குறாங்க? முதல்ல இது எதுக்கு கொடுக்குறாங்க தெரியல. இது பிஸ்னஸ் கிட்டு, இது காசு, மணி. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் விளையாடும் போது காசை பற்றி யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செஞ்சு போகும்போது இருக்குது. மணி எத்தனை இருக்குது, மொத்தம் 12 மணி, எவ்வளோ மணி, நிறைய காசு இருக்குது. இதை ஓப்பனிங் ஷாப்பிங் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் டோர் கிட்ட போடும். ஓப்பனிங் டோர் கிட்ட போய் இது எவ்வளோ காசு, மொத்தம் காசு, பண்டம், துட்டு, மணி இருக்குது. அவங்க ருப்பி, எவ்வளோ ருப்பி இருக்குது. நானும் விளையாடிருக்கேன் ஒரு தடவை, ஆனால் திடீர்னு எனக்கு மறந்து முடிஞ்சு. விளையாடிருக்கேன் காய்ஸ் ஒரு தடவை, ரொம்ப ஞாபகப்படுத்தி விளையாடிருக்கேன் நிறையா தடவை. ஆனால் என்கிட்ட இல்லாதப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாடுவேன். இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே போனது, சென்னையில் நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், சூப்பர் சாரா ஸ்டோர். அதில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து இது பிஸ்னஸ் கிட்ட வச்சுருந்தாங்களா, அதை பார்த்து தான் நான் வந்து இது பிஸ்னஸ் கிட்டே வாங்க ஆரம்பித்தேன். இது நல்லா இருந்துச்சு. இது அவங்க கூட விளையாடினேன், செம்ம மைண்ட்லேயே இது விளையாடிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ திடீர்னு பறந்து போகிறதுனால எப்படியே தெரில. பட் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மா கூட அதுவே லீவில் எப்போ பார்த்தாலும் இது லீவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து லீவில் எக்ஸாம் வர்றதப்போ தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ்ஸு, யூனோ கார்ட்ஸு இதெல்லாம் பண்ணேன். எக்ஸாம் வர்றதுனால நான் யூடியூப் சேனலும் அவ்வளோலாம் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து மார்ச், ஏப்ரலில் லீவு, அப்போ நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். இப்போ எக்ஸாம்னால இப்போ ஒரே ஒரு வீடியோ, லாஸ்ட்டு வீடியோ, இனிமேல் இந்த வீடியோ போட மாட்டேன். லாஸ்ட்டு வீடியோ எக்ஸாம் முடிகிற வரை 20th வரையும் நான் வீடியோவே போட மாட்டேன் எக்ஸாம்னால. அதனால பிஸ்னஸ் கிட்டு, யூனோ கார்டு இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் டைத்தில் தொடாதீங்க. லீவில் ஃபோனை பார்த்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கு இஷ்டம் இல்லை. நான் நிறைய யூடியூப் சேனல் எடுக்கிறேன். ஆனால் இப்போ வந்து மார்ச் முடிகிற வரையும் நான் யூடியூப்பே நான் எடுக்க மாட்டேன். நான் சண்டே கூட நான் வந்து ஃப்ரீயாகவும் இருக்க மாட்டேன், படிச்சுட்டு தான் இருப்பேன். அதனால் நான் வந்து இது பிஸ்னஸ் வந்து காட்டுறதுக்காக கடைசி வீடியோ போடுறேன்ப்பா. அதனால தான் மார்ச் 6 இதுக்கு மார்ச் 7 வரையும் நான் வீடியோலாம் போட மாட்டேன் நாளைக்கு. அதனால் இது வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும் காட்டிட்டு போய்க்கலாம். இது வந்து லீவுக்காக. ஏன்னா வந்து வெளியில் போகும்போது வெயில் காலமே வரப்போகுது. வெளியில் போகும்போது வெளியில் விளையாட முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த பிஸ்னஸ் கிட்ட உங்கள் அக்காவோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட வச்சுக்கலாம். எங்களுக்கு வெயில் வராது, ஏன்னா நாங்கள் பால்கனியில் தான் இருக்கோம். அதனால அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். பாய்.